வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம், அதுக்கான ஒரு சோதனை அதெல்லாம் கலந்தது தான் இந்த வாரம். கொஞ்சம் சோதனையான ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாலும் அது உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் நல்லா ஒரு யோசனை பண்ணி எடுத்து வைங்க. சில நேரங்களில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் சூழ்நிலை சில பொறுப்புகளையும் பொறுமையும் உங்களுக்கு கற்றுத்தரும். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை கேட்டு பழைய முயற்சிகளை இந்த வாரத்தில் மெதுவான பலன் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சூழ்நிலையை பொறுத்து நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நல்லபடியாக யோசனை பண்ணி ஒரு முடிவு செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். அதை உங்கள் மேலதிகாரிகள் எல்லாம் ஒரு நல்லா கவனித்து உங்கள் மேலே பொறுப்பு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு பிளானிங் வரும், உங்களுக்கு ஐடியா, அது சம்மந்தமான ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அது நல்லா உங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களை டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். வியாபாரம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய கான்டாக்ட்ஸ் உருவாகும். அதாவது வெளியூருக்கோ வெளிநாடு தொடர்பு அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட, உங்களோட கொலீக் கூட எல்லாம் வேலை செய்யும்போது மட்டும், அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் வருமானம் மெதுவாக அதிகரிக்கும், இல்லை சொல்ல முடியாது. ஒரு வருமானம் வேகமாக இன்க்ரீஸ் ஆகாது, பேலன்ஸ்டாக கொஞ்சம் நிதானமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைக்கு சில செலவுகள் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கும். நிலத்துலையோ இல்லை வீட்லேயோ இல்லை வண்டியில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன யோசனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக யோசனை பண்ணி செய்யுங்க. அவசரமாக டக்கால்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பெரியவங்க கிட்ட யோசனை பண்ணி ஒரு ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேஷனோட சந்திப்புலாம் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் அவங்களோட கருத்து வேறுபாடு தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆர்கியூ பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பேலன்ஸ்டாக பேசி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மெயின்டைன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பிளான் பற்றி சில நேரங்களில் பேச்சுவார்த்தை உங்களுக்கு அதிகமாக இந்த வாரம் வரும். அது சில சமயங்கள் கோபம் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பிடிவாதமாக இருக்காதீங்க. அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுத்தி இது நீங்கள் பேலன்ஸாக இது பண்ணலாம், இது செய்யலாம் அப்படிங்கிற நிதானமாக யோசனை பண்ணி செய்யுங்க. அர்ஜென்ட் பண்ணி கோபமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் முதுகில் லேசாக வலி, பாடி ஹீட்டு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேவையான நேரங்களில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சமமாக சின்ன சின்ன ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாமல் ஒரு செரிமானம் ஈஸியாக ஆகக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். மனசில் அழுத்தம் இல்லாத ஒரு எந்த ஒரு வேலையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சண்டேயில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவன் கோவிலில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி சிவபெருமானோட ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு நம்பர் 1 அப்படிங்கிறது லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு கோல்டு கலரும் இல்லை ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. மீண்டும் அடுத்த வாரம் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.